வணக்கம், இது உங்கள் எம்பெடட் ஐகான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ராஸ்பெரி பி பிக்கோ போல் UART எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, அதில் ஒரு கேரக்டர் எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது, எப்படி ரிசீவ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். பைத்தானில் அந்த கோடு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் அந்த காம்போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பிக்கோ போர்டை கனெக்ட் பண்ணும்போது வர்ற காம்போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் UART அண்ட் பின் ஃப்ரம் தி மிஷினை நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். அடுத்து இம்போர்ட் டைம் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்து UART 0 நான் கான்ஃபிக் பண்ணுறேன். UART 0ல் 4 பேராமீட்டர் இருக்குது. UART ஆஃப் எந்தது 0வா ஆர் 1ஆ ஆர் எனிதிங். அடுத்து பாட் ரேட் 9600. அடுத்து TX பின் எது, RX பின் எது. TX பின் 0, RX பின் 1. இந்த கான்ஃபிகேஷன் UART 1க்கு டிஃபர் ஆகும். UART 0க்கு தான் இது சூட்டபிள். ஸ்ட்ரிங்கார் அரேயில் ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஹாய் திஸ் இஸ் எம்பெடட் ஐகான்ங்கிறது. அதை நான் ரைட் பண்ணுறேன். இனிஷியலாக பவர் அப் ஆன உடனே இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஹாய் திஸ் இஸ் எம்பெடட் ஐகான்ங்கிறது UARTல ரைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு while ஆஃப் ட்ரூ, தட் மீன்ஸ் எண்ட்லெஸ் லூப்பில் ஒரு டைம் டாட் ஸ்லீப் ஒரு சம் டிலே கொடுத்துட்டு RX டேட்டாவில் அந்த UART ரீடில் ரிசீவ் பண்ண போய்ட்டு காப்பி பண்ணுறேன். இப்போ UART ஆஃப் 0 ரீட் ஆஃப் 1 இருக்குன்னா சிங்கிள் பைட்டை ரிசீவ் பண்ணி அதை நான் RX டேட்டாவில் காப்பி பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த RX டேட்டாவை நான் அப்படியே UARTல ரைட் பண்ணிடுறேன். இதில் டெராடைம், புட்டி, கைப்பர் டெர்மினல், ஹெர்குலிஸ் ஆர் எனி அதர் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம சீரியல் போர்ட்டில் நம்ம அனுப்புகிற கேரக்டர் பார்க்குறோம். USB to சீரியல் மாடியூல் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பிக்கோ போர்டு அண்ட் தென் USB to சீரியல் அண்ட் தென் யுவர் டெராடைம் ஆர் எனிதிங் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன். இப்போ இது டெராடைமில் ஓப்பன் பண்ணுறேன். சீரியலில் காம்போர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து செட்டப்பில் போய்ட்டு சீரியல் போர்ட்டில் காம்போர்ட்டு, பாட் ரேட்டு, டேட்டா 8 பிட்டு, பேரிட்டி நன்னு, ஸ்டாப் பிட்டு 1, ஃப்ளோ கண்ட்ரோல் நன்னு இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் இதிலே எக்ஸிக்யூட் பண்ணும்போது பிக்கப் போல் எக்ஸிக்யூட் ஆன உடனே உங்களுக்கு அந்த டிஸ்பிளே உங்களுக்கு வரும். ஹாய் திஸ் இஸ் எம்பெடட் ஐகான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன கேரக்டர்லாம் டைப் பண்ணுறேனோ அந்த கேரக்டர் அப்படியே எக்கோ பண்ணும். தட் மீன்ஸ் UARTல என்னென்ன கேரக்டர் ரிசீவ் பண்ணுதோ அதை அப்படியே இங்கே ரைட் பண்ணோம். இப்போ நான் சிங்கிள் கேரக்டர் போட்டிருக்கிறதுனால H போட்டேன்னா H ரிட்டர்ன் ஆகும், I போட்டால் I ரிட்டர்ன் ஆகும். அப்போ நான் என்ன கேரக்டர் டைப் பண்ணுறேனோ அப்படியே வரும். இப்போ அதே இதில் UART ஆஃப் 0ல் ரீட் ஆஃப் 2ன்னு போட்டோன்னா நமக்கு 2 கேரக்டர்ஸாக ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ஹாய்ன்னு டைப் பண்ணுறேன்னா HI டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் HI இங்கே ரைட் ஆகும். இப்போ அதே மாதிரி UART ஆஃப் ரீடில் 10 கேரக்டர்ஸ் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இதை எனேபிள் பண்ணேன்னா இப்போ 10 கேரக்டர்ஸ் நம்ம டைப் பண்ணுறோம் ஆர் எனிதிங் ஏதோ சென்டென்ஸு. இப்போ 10 கேரக்டர்ஸ் என்டர் பண்ணியிருக்கேன். அந்த 10 கேரக்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் டிஸ்பிளே ஹாய் திஸ் இஸ் எம்பெடட் ஐகான் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நான் டைப் பண்ணுறது தெரியாது. 8 கேரக்டரு ஹலோ பிக்கோங்கிறது டைப் பண்ணுறேன்.
இப்போ 8 கேரக்டர் முடிஞ்ச உடனே அது வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு உங்களுக்கு. நான் அலோ பிக்கோங்கிறது டைப் பண்ணுறேன். அப்போ 10 கேரக்டர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு ஹலோ பிக்கோங்கிறது. அப்போ 10 பைட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு இதை வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் வந்து UART 0 வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ UART 1 வேணும்னா அந்த மேலே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், அதை நம்ம வந்து கமாண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்தந்த பின்னை நம்ம வந்து எனேபிள் அந்தந்த பின்னில் USB to சீரியல் கனெக்ட் பண்ணிவிட்டு UART 1 வந்து நம்ம பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.